தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிரா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ சூப்பர் ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் இதெல்லாம் தேவையில்லாததுங்க. என்னத்த பண்ணாலும் இதெல்லாம் நடக்கவே போகுது. 3 டிமாண்ட் வச்சிருக்காங்க. அது நடக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியில போராட்டம் பண்ணவங்கள நீட்டுக்கு எதிரா போராட்டம் பண்ணாலும் அவங்க ஒரு 3 டிமாண்ட் தான் வச்சிருக்காங்க. நீட்டை கேன்சல் பண்ண கூட சொல்லல. அந்த வினாத்தாள் கசிவா இருக்கு. அதுக்காக ஒரு நியாயம் கேட்டு ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னா அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்கிறாங்க. பல பேர் சகுனி வேலை உள்ள பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல பேர் பொங்கி எழுந்து வந்துருக்காங்க. கடந்த 5 வருடமா கோமாவில் தூங்கி கொண்டிருந்த பல நடிகர்கள், பல எப்படி சொல்றது, இந்த சமூக போராளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, 5 வருஷமா காணாம போயிட்டாங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் முழிச்சு வந்திருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பல விதத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு நம்ம முன்னாள் முதலமைச்சரையே பக்கத்துல பார்த்துட்டு வெளியே வந்தவர் இப்ப அவர்லாம் உட்கார்ந்துட்டு நியாயந்தரமா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம நீட்டுக்காக இங்க மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, இது ஒரு கும்பல் இருக்குது. பட் அங்க பாத்தீங்கன்னா அப்படி சந்துக்குள்ளவே பாத்தீங்கன்னா ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா நீ உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? நீ எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? இங்க ஒரு நீட்டை பத்தி இங்க பேசுறதுக்கு உனக்கு தகுதி என்ன இருக்குது? நான் சொல்றேன், டிஎம்கே சேர்ந்த அத்தனை பேருமே நீட்டை பத்தி பேசுறது தகுதியே கிடையாது. திடீர்னு முளைச்ச காலம் மாதிரி இவனெல்லாம் உட்காந்துட்டு நீட்டை பத்தி பேசுறாங்க. அங்கங்க நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க, நீட்டுக்கு எதிராக போடுறாங்க. நீங்க ஜனநாயகத்தை பார்த்துட்டீங்க. 5 வருஷம் கோமால முடிச்சு வந்துறீங்களா? நான் 5 வருஷம் ஏதாவது புல்லு பிடிக்கிட்டு இருந்தீங்களா சார்? நீங்கெல்லாம் சார் நான் அதான் சார் கேட்கிறேன். நீங்களாம் 5 வருஷமா புல்லு கில்லு ஏதாவது பிடிங்கிட்டு இருந்தீங்களா? 5 வருஷமா ஒவ்வொரு புல்லா இருந்து பிடிங்கிட்டு இருந்தீங்களா, இல்லைன்னா மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்க தோணுது. அதாவது 5 வருஷமா நீங்க இதே நீட்டு பிரச்சனை இருக்குது. 5 வருஷமா அந்த நீட்டுக்காக நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க? கேட்டா நான் அங்க போராட்டம் நின்னேன், இங்க நாங்க இதுக்காக போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு இறப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்காதீங்க. 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க அங்க கேச போட்டோம், இங்க கேச போட்டோம். உங்களுக்கு தெரியும் இது நடக்காது அப்படின்ட்டு. பொய் வாக்குறுதி கொடுத்து தான் நீங்க உள்ளேயும் வந்தீங்க. இதை வச்சு நீங்க இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வச்சு அங்க ஒரு மாணவர் அமைப்பு ஏதோ ஒன்று போராட்டம் நடந்தது, உள்ள போய் இருந்துட்டு நீங்க தான் பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க. அங்க விஜய் அவர்களுக்கு எதிராக கோஷம் எழுப்புறீங்க. விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு படம் ரிலீஸ் ஆனா அந்த படத்துக்கு எதிராக நீங்க ஒரு கோஷத்தை எழுப்பிட்டு இருக்கீங்க. ஏன்டா நீங்க இது நீட்டுக்கு எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? விஜய் அவர்கள் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. விஜய் அவர்கள் மேல ஒரு எதிர்ப்பை காட்டுறீங்க. விஜய் அவர்கள் மேல ஒரு எதிர்ப்பை காட்டுற மாதிரி காட்டி மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு அளவை வீசுற மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு போராடுறனே மறந்துட்டு விஜய் அவர்களே பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை எப்படிதாங்க நாங்க எடுத்துக்கணும்? கொஞ்சமாவது மக்களுக்காக சிந்திங்க. இதை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறதெல்லாம் ஒரு பிரோஜனம் கிடையாது. அங்க அத்தனை பேரும் அடிபட்டு மிதிப்பட்டு என்னென்னமோ பட்டுட்டு இருக்கிறாங்க, ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஒரு பக்கம் நீங்க சப்போர்ட் என்னதான் பண்ணாலும் அங்க நம்ம போராடுறத நம்மளோட மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இது நேத்து வரைக்கும் நீங்க அங்க இருக்கலாம் வடக்கனுக்கு அறிவு கிடையாது, அங்க இருக்க கட்சியெல்லாம் கட்சியான்னு பேசுறது. கட்சியை விட்டுருங்க, அங்க இருக்க மக்களே நீங்க கேவலமாவும் கீழ்த்தரமாவும் நீங்க உட்கார்ந்து பேசுன நீங்க இப்போ வட தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. சரி வடநாட்டு மக்கள், நமது மக்கள் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுறாங்க. வாயில வேற என்னதாவது அதாவது எப்படி சொல்றது, வாயில வேற ஏதாவது தேய்ச்சி கொஞ்சமாவது வாயை கழுவுங்கடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பேசின வாயெல்லாம் வேற. இப்ப நீங்க ஒரு வாய் பேசுறீங்க பார்த்தீங்களா, அதுலயும் ஒரு அண்டாவாய் உட்காந்து சொல்றாங்க நம்ம வடநாட்டு மக்கள் போராடுறாங்க. நீ வடக்கன்னு தானே சொல்லுவீங்க நீங்கெல்லாம்? எப்படி இப்போ வடநாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேச வருது உங்களுக்கு? இதுல கூச்சநாச்சமே கிடையாது உங்களுக்கு. கொஞ்சமாவது சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பவாவது புத்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வேற இருந்துகிட்டு நியாயந்தரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்க நீட்டுக்காக அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், இங்க பாருங்க டிஎம்கே வரலாறு பாருங்க எவ்வளவு போராட்டம் பண்ணி என்ன கிடைச்சிச்சு உங்களால? அதாவது நீங்க எப்படி போராட்டம் பண்ணீங்கன்னா உங்களோட அரசியல் ஆதாயம் அந்த நீட்டை வச்சே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணிருக்கீங்க. நீட்டை வச்சு நம்ம அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா, நீட்னால பல இறப்புகள் நடந்ததுக்கு அப்புறமும் அதை வச்சு நீங்க ஒரு அரசியல் ஆதாயம் தேடி அதை வச்சு நீங்க ஓட்டு வாங்கினீங்க. நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதே அரசியல் ஆதாயம் திரும்பவும் நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்க மக்களுக்காக நீங்க எதுவுமே யோசிக்கல. ஆட்சிக்கு நீங்க 5 வருஷத்துல நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்க. நீங்க வந்தவொடனே முதல் கையெழுத்து அதான் சொன்னீங்க. நீட்டை ஒழிச்சிங்களா? அதான் கேள்வி. ஒழிக்கவே இல்லை. உங்களோட மெயின் குறிக்கோள் என்ன இருந்துச்சு? நீட்டை வச்சுதான் நீங்க கேம்பெயின் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஒரு கேம்பெயின் பண்ணீங்களா, டெல்லி வேஸ் தமிழ்நாடு வேஸ் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணி ஜோக்கர் ஆயிட்டீங்க. புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜோக்கர் ஆனதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களை கடிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களோட அரசியல் புரிதல் இங்க யாருக்கும் தெரியல நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோட அரசியல், நீங்க பண்ற அரசியல் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா தற்குறிகளையும் பேசுறது. இங்க இத்தனை நாள் எல்லாருமே கவனிச்சுட்டு வந்தாங்களா? ஏன் நான்லாம் இந்த அரசியல் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தவன். அரசியலை பத்தி நம்ம பேசணும், நான் ஜாலியா ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அந்த மாதிரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தான். பட் நீங்க பண்ற ஒரு சில தவறுகளோட நீங்க பண்ற ஒரு வன்மத்தால
இங்க நம்ம எல்லாரும் பேச தோணுது, இங்க எல்லாருமே பேசணும். மக்கள் சப்போர்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, அந்த மக்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் இருக்குது. விஜய் அவர்கள் இல்ல எல்லாரும் இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க மக்கள் சப்போர்ட் இருக்குது. நீங்க வேணாங்க, நீங்க வேணவே வேணாம். நீங்க அதை பண்ணு இதை பண்ணு ஆதி காலத்தை இதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. நீங்க வேணவே வேணாம். தமிழ்நாட்டில இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் ஒரு சில கட்சிகள் இருக்கு. நான் திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்ல மாட்டேன், திராவிட கட்சிகள் அழிஞ்சு போகணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னொரு கட்சிகள் அழிக்க வேண்டிய தேவை ஒண்ணு இருக்குது. தேவையில்லாத ஒரு கட்சி. அதாவது ஒருத்தன் சொல்றான், இங்க வந்து அத்தனை பேரை போராடிட்டு இருக்கிறாங்க, ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜனநாயகத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அப்ப இவங்க எல்லாம் தற்கொலைகள் அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். சரி ரைட் ஓகேடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வருது, 3 மணி நேரம் படத்தை ஜவ்வால் எடுத்துட்டு இருக்காங்க, படத்துல அது சரியில்லை இது சரியில்லை, இது பகவத் கேசரி, இதுக்கு பகவத் கேசரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்டா உனக்கெல்லாம் நீ எல்லாம் எப்படா உனக்கு உனக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா காரி மூஞ்சில துப்பானா பூன்னு துப்புனாலும் இப்படி தொடச்சிட்டு ப்ரோ இந்த பக்கம் இருந்தா அவங்க சரியா படலாம் என்ன கொஞ்சம் நல்லா துப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா இந்த பக்கம் சரியா படலாம் என்ன கொஞ்சம் துப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா டெய்லி வந்து துப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது ஒருத்தன் உட்காந்து பேசணும். யாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீட் இங்க வேணுமா வேண்டாமா அதை பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரு நீட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீட்டு வேணான்னு யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுனாலும் இங்க வேணான்னு சொல்றது வந்து மாணவர்கள் தான். நம்ம வர்ற ஜென்ரேஷன் அது வேணும் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கட்டும். இப்போ ஒரு கவர்மெண்ட் முடிவு எடுக்குது அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லதா கெட்டதான்னு முடிவு எடுக்க வேண்டியது மக்கள் கையில தான். மக்கள் வேணாம்னு நினைச்சாங்கன்னா அது வேணாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான டிசிஷன் என்னால எடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு பக்கம் ஒரு சில பேர் வந்து அது வேணுங்க, அது யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேரோட ஏழை எளிய மக்கள் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக கோர்ஸ் சென்டர் நிறைய பேர் படிச்சு உள்ள பாஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. நாங்களாம் எங்க காசை கட்டி எங்க படிச்சு நாங்க உள்ள போறது அப்படின்னு சொல்றாங்க. நியாயமா இருக்குது. அது படிக்கிறவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும். படிக்காத நான் நீட்டு படிக்கல, நீட்டுக்காக நானும் எதுவும் பண்ணலை. இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல நான் படிக்கும்போதெல்லாம் நீட்டு கிடையாது. இப்போ படிக்கிறவங்க நீட்டு இருக்குது. அதை படிக்கிறவங்க தான் அதோட அவஸ்தை தெரியும். அதனால கரெக்டான இது நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இங்க ஒரு சில பேர் நானும் படிக்கிறவன்ட்ட கேட்கும்போது நீட்டு ஓகேன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் இல்லை ப்ரோ என்னெல்லாம் நிறைய பேர் கோர்ஸ் ட்ரைனிங் சென்டர்லாம் உட்காந்து படிக்கிறாங்க, அகாடமி இருக்கு, பட் என்னால் படிக்க முடியல, அதுக்கு காசு கட்டி என்னால் படிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வீட்டில் உட்காந்தே படிச்சு உள்ள போறாங்க. அதனால கரெக்டான டிசிஷன் எனக்கும் சரியா தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப கமெண்ட் பண்ணுங்க. இதை வச்சு அரசியல் மட்டும் யாரும் செய்யாதீங்க. மாணவர்கள் அங்கே தெளிவாக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள எல்லாம் இப்போ அரசியல் கட்சி இறங்கி அதை ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால் தான் இந்த இது நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தவறாக தெரியுது. நீங்க இதை பற்றி நல்ல சொல்லி கிளம்ப பண்ணுங்க. அடுத்த இடத்துல பார்க்கலாம். பாய்.